என்னங்க எம்எல்ஏக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு, எக்கச்சக்கமானவங்க ஜெயம் போடுறாங்க. 1000 தான் காசு பண்ண இருந்தாலும் கட்சி கிச்சின்னு போனதாண்டா மரியாதை. இந்த கட்சியில சேரலாம், காசு அதிகமா செலவாகும். அப்ப வேண்டாம். புது பணக்காரங்க வணக்கம். இல்ல நீங்க தான் வர சொன்னீங்க சொன்னாங்க, என்னன்னு கேட்டு போலான்ட்டு பிளஸர் போட்டு வந்துங்க. பிளஸரா? புதுசா வாங்கிருக்கோம்ல, 2.5 லட்சம் ரூபா ஆச்சுங்க. 1 லட்சம் தானுங்களே. இல்ல எல்லா செலவும் சேர்த்து 2.5 லட்சம். இனிமே என் கூட எங்கேயும் வராத. அப்புறமா என்ன விஷயம் சொல்லையா? அது வந்துங்க, முதல்ல உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம எம்எல்ஏவுக்கு உங்க பொண்ணு மேல அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு. 24 மணி நேரமும் உங்க பொண்ணை பத்தியே பெனாத்திட்டு இருக்காருங்க. மீட்டிங் கூட மறந்து உங்க பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருக்காருங்க. அதனால ஐயா, ஒரு பொண்ணை பெத்தவங்கிட்ட பேச மாதிரியா பேசுறீங்க? ஏதோ ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்களே. போலாமா? அவசரப்படாதீங்க. யோ போங்கயா. மாமா நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இவங்களை சொல்ல சொன்னேன், சோப்பிட்டாடுங்க. நான் உங்க பொண்ணு மேல பிரியப்பட்டு கல்யாணத்துக்கு. இது நீங்க அப்பவே விளக்கமா சொல்ல வேண்டியதான மாப்பிள. அட போங்கப்பா. எனக்கு இந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே, இந்த ராத்திரியில பெனாத்திரான்னு சொன்னோன்னே கருக்கு நாய் போச்சுல மாப்பிள. உங்களுக்கு என் பொண்ணை கொடுக்கல ரொம்ப சந்தோஷங்க. இப்பவே நீங்க எம்எல்ஏ, அடுத்த சுத்துல வேற மந்திரியாக போறேன்னு பேசிக்கிறாங்க. நீங்களும் 2 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கேன், நானும் 4 காசு பார்த்த மாதிரி இருக்கேன். பண்றது பத்தியில ஒண்ணும் இல்லைங்க. நான் ஒரு வெள்ளச்சோளங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். அதே நம்ம ஊர்ல கார்த்திகேயன் ஒரு பையனுங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம பொண்ணு சுத்தி. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு கேட்டாலும் கையை கட்டிக்க முடியுமா? சும்மா என் பொண்ணு கார்த்திகேயங்கிற பையனோட சுத்திட்டு இருந்தாளுங்க, இப்ப சுத்திட்டு இருக்காளுங்க. நீங்க கல்யாணம் பேசி முடிச்சாத்த நான் கண்டிச்சு வைக்க முடியுங்க. அது பரவாயில்ல மாமா. இந்த காலத்து பொண்ணுங்க 2 புத்தகம் படிக்கிறது, 4 சினிமா பாக்குறது, காதல் பண்றது, இதெல்லாம் சாயம் தானே. ரொம்ப தங்கமானவருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. அவ்வளவு உயர்ந்த உள்ளன்னு சொன்னாங்க. ஏனுங்க மாமா, அந்த மாதிரி நடந்திருக்காத. இத பாருங்க, நான் பொண்ணுக்கு தகப்பேன். என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்துச்சு நான் பேத உரக சுத்துச்சுன்னு சொல்றேன். இதுக்கு மேல விழாவரியா என்னால சொல்ல முடியாதுங்க. சம்மதம்னா சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஆள் அனுப்புறேன். நீங்க தாய் பிள்ளையோட வந்து பேசி முடிச்சு போயிரு. ஆனா என் பொண்ணு கார்த்திகேயனோட சுத்துச்சு, அதை மனசுல வச்சுட்டு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பாத்துங்களா? கார்த்திகேயனோட சாமி ஏயா அவன் பொண்ணு இது அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த மாதிரி கார்த்திகேயனோட சுத்ரா 100 வாட்டி சொல்லிட்டானயா. எனக்கே வெக்கமா இருக்கியா? ஏயா அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலீங்க. ஆனா பையன் கொஞ்சம் விவரமான. ஒருவேளை கஞ்சிக்கே வழி இல்லாம சுத்தி இருந்தவங்க வைப்பேன். இன்னைக்கு கம்பியில ஊத்தி பறந்தீங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்குன்னா இதுக்கு எத்தனை திருகுதாளம் பண்ணிருக்கும் தெரியுமா? நீ என்னதானா அந்த கார்த்திகேயன் கூட சுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது நினைச்சுக்காத. தெரிய நான் பேசாம இருப்பேன். நான் பேசினேன்னு வை, அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டேன். கொண்டு போடுவேன். புரியுதா? அடுத்து என்ன? இது பாருங்க, எனக்கும் அந்த எம்எல்ஏவுக்கும் எங்க அப்பா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. நாம எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? இத பார் கல்யாணி, சொத்து சொத்தோட தான் சொந்தத்தையே இழந்து பிறகு எங்க அம்மா உயிரோட இருக்காங்கன்னா அது எனக்காக தான். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச புது சொந்தத்துக்காக நான் அவங்களை விட்டுட்டு உன்னோட ஓடி வர முடியாது. அப்ப உங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஆமா, பெரியப்பா, சித்தப்பா, மாமி, பாட்டி எல்லாரையும் சேர்த்துட்டு குடும்பத்தோட ஓடி போயிடலாமா? அப்போ உங்க அம்மாவுக்கு அவமானம் தேடி தரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன அம்போன்னு விட்டுருவீங்களா? நல்ல கதையா இருக்கே. நீங்க என்ன காதலிப்பீங்க, எவனோ ஒரு கம்நாட்டி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்குவானா, அவனுக்கு தான் முதுகு தேய்ச்சி விடுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச மாமியார் மருமகள் சண்டைய பின்ன என்னங்க? கட்டாயப்படுத்தி என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் செத்து போயிடுவேன். ஏய், ஏன் இப்படி பேசுற? ஏதாவது புது டெக்னிக் யூஸ் பண்ணு. எங்க அப்பா அவன்கிட்டயே என் பொண்ணு கார்த்திகேயன் கூட சுத்துறான்னு 1008 தடவை சொல்லிட்டாரு. அப்படி இருந்தும் அவன் பல்ல ஈன எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வரான். அவன் பயங்கர ஜொல்ல பாத்தீங்க. இத பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்க. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நம்மளோட கல்யாணம் இந்த ஊர் கூடிதான் நடக்கும். ஓகேயா? ஓகே. குட் மார்னிங். வணக்கம். நாங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வயசுல தோன்ற காதல் வாலிபத்துல வர வியாதி மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னடா பெத்தவங்களுக்கு பெருமை சேர்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. வெரி குட். சீரியஸான காதல் தான் போல இருக்கு. உன் கல்யாணத்தை தற்காலிகமா நிறுத்த ஒரு வழி வேணும். அவ்வளவு. என்ன 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 சத்துறீங்க? இங்க ஒண்ணு சத்தம் போடுறீங்க. சத்த மாட்டீங்க? இல்ல, இனிமேல் எங்க கூட வராது.
அது ஒண்ணும் இல்லைங்க. ராத்திரில இருந்து எங்க பொண்ணை காணோம்ங்க. நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க. உங்க வீட்டுலதான் உழைச்சு வச்சுக்கிறதா கேள்விப்பட்டோம். கூட்டு போலான்னு வந்தோங்க. அது உட்காருங்க. உட்காரலாம், முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? போடே போகட்டே. நீ நானு சொல்ல கூப்பிடுங்க. கல்யாணி வாமா. பாருங்க, நீங்க படிச்சவங்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துச்சுன்னா விவரம் சொல்லி நீங்க தான் வீட்டுல கொண்டு வந்து விடணும். அதை விட்டு உங்க வீட்டுல உட்கார வச்சுனீங்கன்னா இதை நீங்க படிச்சு படிப்பீங்களா? நான் ஒண்ணும் உங்க பொண்ணு வேணும்னு மறைச்சு வைக்கல சார். மைனர் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு. அப்போ சட்டம்னா இது எப்படி புதுசா ஏதாவது போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, பழைய சட்டம் தான். பழசாமோடோ அதெல்லாம் இவருக்கு தெரியாதுங்க. சும்மா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தெரியும்? அவன் காய்நாடுங்க. கல்யாணம் கட்டி வைக்கிறவரு கட்டிக்கிறவன் எல்லாரும் பூண்டோட குடும்பத்தோட கம்பி எண்ணணும். ஏதோ குழந்தைய நல்லா இருக்கிறவங்களுக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். இப்படி சனி சடை போட்டு வரும். நாங்க கனவை வேண்டாம், எட்ட சடை போட்டு வந்துருச்சுங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிற முறையில கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வந்தா குடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பினா நீங்களே வந்துட்டீங்க. எதுங்க போலீஸ் எல்லாம் இருக்குங்க? அங்கெல்லாம் நான் கால் வச்சுதான் என்னடா இது பாருங்க, வந்த மாவளை வச்சு கல்யாணம் பேச முடியும். வழக்கு மணிக்கு போய் குடிச்சாலும் இருக்கிற மசில் தான் ஆடி ஆகணும். டேய், ஏதோ எம்எல்ஏ மாவளை வந்தாலும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப வயசு பார்த்துக்க முடியுங்களா? நம்ம டவுன்ல ரீல்ஸ் மாதிரி பண்றோம். திடீர்னு நீங்க சொல்லி போட்டீங்க. நாளைக்கு மந்திரி கொண்டாட்டின்னு கொடி போட்ட காரில் போன இவருக்கு தானே மரியாதை. எனக்கு என்னங்க இந்த கூறு கட்டவன் காட்சி பின்னாடியே சுத்தாளுங்க. தெரியாது உடுக்கு. இன்னும் 2 வருஷம் நான் கல்யாணம் பேசி எடுக்கலீங்க. என் பொண்ணு வீட்டுக்கு. ஐயோ, நான் அவர் கூட போக மாட்டேன். இப்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. வீட்டுக்கு போனா அவர் புத்தியை காமிச்சிருவாரு. நான் போக மாட்டேன். பெத்த தகப்பு கிட்ட பேசுற பேச்சுங்களா அது? இப்பவே அவளை 2 நாளா காணவனே முன்னாடி சாப்பிடவே இல்லைங்க. ஏற்கனவே அவ எலும்பு துளுமா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு 4 நாள் தாங்க முடியாதுங்க. இவளை அனுப்பிச்சு வைங்க. புர்றா, இவ காலைல வேணாலும் வர சொல்லுங்க. எழுந்துருங்க. கல்யாணி அதாவது எழுந்திருக்க சொல்லுமா? ஐயா எந்திரிங்க ஐயா. இவன் வந்தாட்டா நான் அப்படியே தூக்கிடுவேன். கல்யாணி, என்ன மாதிரி பெத்தவர் காலில் விழுறாரு, அறிவு கிட்டத்தனமா நடந்துக்கிறேன். நீ வீட்டு கிளம்பு. நீ கிளம்பு, ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். வயசுக்கு அந்த பொண்ணை போய் இப்படி அடிக்கிறீங்களே? ஆமா, வயசுக்கு வந்த பிள்ளை லட்சத்தோட வளர்த்திட்டேன். நாங்க அடிச்ச தவ போச்சு. அப்படியே கருத்து கொண்டு விடுவேன். முடிக்காத உங்க ஏடி, அந்த மலையாளிக்காரி நம்ப வைக்கிறதுக்காக சும்மா ஒரு பேச்சு கால் விழுன்னு சொன்னா புரியும் போத வேணாம் சொல்ல முடியல. உளுந்தா விழுந்துட்டு போற, நீ எருமாடுவா நின்று இருக்க. நானும் புலிக்கிட்டமே பல்ல கழிச்சு கால் விழுந்தேன். போனா போகுது 8வது வரைக்கும் படிக்க வச்சா அவ கூட சேர்ந்து சட்டம் பேசுறேன். நீ உங்க அப்பா கொலை பண்ண போதே ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியல. போலீஸ் போராடு இல்லாம பொறிக்கு நாய். அப்பா, நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் கார்த்திகேயனை காதலிக்கிறேன். நான் அதைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கத்திரிக்காய் கால் முளைச்சமா உனக்கெல்லாம் என்னடி காதலு? அவர் பெரிய அம்பிகாவது, நீ அமராவதி. அப்படி ஆடி திரியுறீங்களா? மூஞ்சி இருப்பாரு. அதாவது சோத்துக்கலாமா அலையுதுங்க. 8 வேலையும் கொட்டிட்டு லவ் பண்றாளுங்களாமா. லவ். ஏய், என்னைய மீறி அவ இந்த வீட்டை விட்டு போனா உங்க எலும்ப மென்னு துப்பிடுவேன். சொல்லி அவனுக்கு புத்துமதி. உங்க 2 பேருக்கு பிடிக்குதோ இல்லையா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மந்திரி மாமனாராக நான் சாகவே மாட்டேன். நாய்களை இன்னும் என்னடி அங்க மூக்கு சிக்கிட்டு இருக்க? இவளை இந்த ரூம்லயே ஒரு பூட்டி வை. சோறு தண்ணியில் இங்கேயே கொடு. இந்த ரூமை விட்டு அவ வெளியே போனா 20 வருஷம் வாழ்ந்தமே பார்க்க மாட்டேன். இங்கேயே போட்டு தள்ளிடுவேன்.